ஆனா எல்லாத்துலயும் அவங்க அப்பா கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு விழா கலைஞர் ஜல்லிக்கட்டுக்கும் அவருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? மதுரையில் ஒரு 100 கோடிக்கு கட்டி நூலகத்துக்கு பூரா அவர் பேர் தான், இதெல்லாம் அவர் பேர். அங்கே நம்ம பாட்டை ஒருத்தருக்கான் பார்த்தா பாண்டித்துறை தேவர் வள்ளல், அவன் பேரை வைக்கலாம். அவன் தான் 4ஆம் தமிழ்ச்சங்க வச்சு தமிழ் வளர்த்தான், அவனை வைக்கல. அங்கே நம்ம தாத்தா மூக்கையத்தவர் பேரை வைக்கலாம், அதை வைக்கல. எல்லாமே எங்கா பார்த்தாலும் ஒன்று கழிப்பிடம் குடிப்பிடம், ரெண்டுக்கும் வைக்கல. அது ரெண்டுக்கும் தான் வைக்கல. எல்லா இடத்துலையும் பேரு. இப்ப 540 கோடிக்கு மகாபலிபுரத்துல இங்க ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்க காசு இல்ல, அங்க ஒரு கலை மன்றம் அவங்க கட்டிக்கிட்டு இருக்காப்ல. யாரு? நம்ம ஐயா தான், அவங்க அப்பா பேர்ல தான். அப்ப அது என்ன பண்ணணும்னா, நம்ம வந்த உடனே கடற்கரை எங்களுக்கு கடற்கரை தான், எவருக்கும் கல்லறை இல்லை. உலக புகழ்பெற்ற 2வது கடற்கரை, எவருக்கும் கல்லறை இல்லை. என் முன்னவன் நாட்டு விடுதலைக்கு போராடினவன், செக்கெடுத்தவன், தூக்குழுத்தவங்க எங்க செத்து எங்க போச்சிருக்குன்னு தெரியல. இதை பார்க்கும் போதெல்லாம் கொலை வெறி வருது. கடற்கரை தான். நீங்க 2 ஏக்கரை ஆக்கிரமிச்சு படுக்கிற அளவுக்கு பெரிய ஆளுக இல்ல, அதனால நீங்க கிளம்புங்கன்னு நம்ம கிளப்பணும். இதுல நாங்க ஒன்னும் இடிக்க வேண்டியதில்லை. நாங்க வென்றுட்டோம். முன்னணி அப்படின்னாவே அது நடந்துடும்.